நடராஜன் கிரிக்கெட் அகாடமியில் இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து பிளான் ஏ பிளான் பி வச்சுக்கணும்னு. என்னோட இது திங்கிங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். பிளான் பியே இருக்கக்கூடாது, ஒரே பிளான் ஏ. இது செம்மையாக இருக்குது கிரவுண்டு. ஊரில் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்து பசங்களுக்குலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 10 வருஷத்தில் அது நடந்திருக்கு. 14 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அமைக்கணும்ன்றது ஒரு கனவு, அது நினைவாக இருக்குது. கிட்டத்தட்ட 150-200 மேட்ச் ஆட்டணும் ஒரு வருஷத்தில். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. Welcome to Cricket with Badri. சேலமில் இருக்கோம். நடராஜன் கிரிக்கெட் அகாடமியை போய் செக் அவுட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஐநட்டோ ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஸ்பெஷலாக ரெடி பண்ணோம். தேங்க்யூ. இது செம்மையாக இருக்குது கிரவுண்டு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி ஐடியா வந்தது? சரி டக்குன்னு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு நம்ம. இல்லைண்ணா, இது எப்படின்னா சின்ன வயசில் இதெல்லாம் நான் கிரிக்கெட் வராதுக்கு முன்னாடி நாங்கள் யோசிச்சுருந்தோம் இந்த மாதிரி ஊரில் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி. நானும் அண்ணாவும் தான் கிரவுண்டில் அந்த ஸ்கூல் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டென்னிஸ் விளாடுவோம். ஸோ அப்படி சும்மா நடந்துட்டு இருக்கப்போ பேசிட்டு இருந்தோம் ஊரில் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்து பசங்களுக்குலாம் பண்ணோம் அப்படின்னு. அது வந்து 2007, 8, 9, 10 யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா 10 வருஷத்தில் அது நடந்திருக்கு. 14 வருஷத்தில் அப்படியே தான் ஆரம்பித்தோம். பட் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நினச்சி பார்க்கல. அது கடவுளோட அருள் தான் அது இருக்குது எல்லாமே. எஸ், ஒரு கனவு ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அமைக்கணும்ன்றது ஒரு கனவு, அது நினைவாக இருக்குது. எப்போ இந்த லேண்டோட சைஸ் என்ன? இங்கே சுற்றி பார்த்தா வந்து 4 ஏக்கர்னா அது டோட்டலாக ஃபுல்லாக 4 ஏக்கர். இந்த மெயின் என்னன்னா ஃபுல்லாக வால் போட்டிருக்கேன் நான். ஆமாம், பார்த்தேன், நான் வரும்போதே பார்த்தேன். ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி இருக்குது. ஆமாண்ணா, ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வர வால் இல்லைன்னா வெளியிலேருந்து யாராவது அன்னோன் பர்சன் நிறைய பேர் வருவாங்க, தேவையில்லாம அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு வால் பண்ணோம். இது வந்து நார்மலாக இல்லை, ப்ராப்பர் வீடு கட்டுறதுக்கு அந்த லேண்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அடிக்கால் பண்ணு அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது நிரந்தரமாக இருக்கும். அது எவ்வளோ பசங்க வராங்க? 60-70 பேர் வராங்க. இதில் வெளியே ஊர்லேருந்து வராங்க பசங்க. ஓகே, வெளியூர்லேருந்து வராங்க. வெளியூர்லேருந்து வராங்க. இங்கே ஸ்டே ஆமாம் ஸ்டே வந்து சில பேர் வந்து இங்கே ஸ்கூல் ஜாயின் பண்ணி வராங்க. ஓஹோ, ஓகே. விக்கெட் எவ்வளோ விக்கெட் இருக்கீங்க? இங்கே 4 விக்கெட் இருக்குண்ணா. 4 சென்டர் விக்கெட்டு. இப்போ ரீலே பண்ணிடுற மாதிரி தெரியுது. ஆமாண்ணா, கிட்டத்தட்ட 150-200 மேட்ச் ஆட்டணும் ஒரு வருஷத்துல. அப்பா, 150-200 மேட்ச் ஒரு வருஷத்துல. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட்ல இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இங்க மெயின் திங் என்னன்னா காஸ்ட் ரொம்ப கம்மினா இங்கே. ஓகே. ஸோ சென்டர் விக்கெட் ப்ராக்டிஸ்க்கு என்ன 13,000 ரூபா ஒரு நாளைக்கு. ஆஹா. ஸோ மெயினாக ஒர்க்கர்ஸ்க்காக தான். இதில் இருந்து எனக்கெல்லாம் எதுவும் பெருசாக. ஸோ இதில் லேண்டும் என்னது ஒன்று தான். ஸோ இதில் அதனால தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். லேண்ட் என்ன. ஸோ நீங்கள் ஸ்பான்சர் இல்லாமல் எதுவும் போகல, ஃபுல் அண்ட் ஃபுல் நீயே வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. ஆமாம், எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. ரைட். ஸோ அதனால தான் அந்த விக்கெட் இவ்வளோ யூஸ் பண்ணதுனால இப்போ ரீலே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருந்தோம். ஓகே. இங்கே பச்சை பசேர்னு இந்த மாதிரி இடத்துல ஒரு கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மாதிரி 30 yard சர்க்கிள் மட்டும் தான் நான் புல்லு நட்டுருக்கேன். ஓகே. ஸோ அது வந்து நார்மல், அந்த மழை காலத்தில் வர அந்த நார்மல் புல் இது. ஸோ அது அப்படியே மேனேஜ் ஆகிடும். ஓஹோ, சூப்பர். 6 மாதம் அப்படி இருக்கும், சம்மரில் அப்புறம் வெயிலெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் 30 yard சர்க்கிள் நான் நட்டுருக்கேன். ஓகே, ரைட். இதுக்கு தண்ணி வாட்டரிங்லாம் எல்லாமே இருக்குது, 4 சைட்லேயும் எல்லாமே இருக்குது. ஓகே, தண்ணி பிரச்சனை இது. சூப்பர். மெயின் திங் அதுதான் யோசிச்சு போட்டேன். கிரவுண்ட் ஒன்றில் நெட்ஸும் இருக்குது போல இருக்கு. எவ்வளோ நெட்ஸ் இருக்கீங்க இங்கே? 2 நெட்ஸு, ஒரு ஆஸ்ட்ரோ டர்ஃப், ஒரு வந்து காங்கிரீட். இது டர்ஃப். இது டர்ஃப். அங்கே ஒரு ஆஸ்ட்ரா டர்ஃப், ஒரு காங்கிரீட். ஓகே. பசங்களுக்கு ப்ராக்டிஸும் பண்ணுறது. லைட்ஸும் போட்டு வச்சிருக்கேன். லைட்ஸும் இருக்குது. நைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், வெயிலில் இது பண்ணால். சூப்பர் நட்டு. இன்னும் ஃபார்மில் தான் இருக்கீங்க. சூப்பர். எவ்வளோ பசங்க வராங்க இங்கே? 60-70 பேர் கிட்ட. மார்னிங் ஈவினிங் எல்லாம் ரெண்டு செஷனுக்கு வராங்க. கோச்சஸ் ஒரு 4 பேர்.
ஓகே. நீங்களும் ஃப்ரீ டைமில் கிடைச்சா வந்து இப்போ சம்மரில் வந்து கோச் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி ஆச்சு. டெஃபினட்டாக வரணும், வந்து நட்ராஜன் அகாடமியில் கோச் பண்ணலாம். இன்னும் ஒரு பயங்கர பிஸி ஷெட்யூல்லே நமக்காக வந்திருக்காரு. கோர்ஸ் நீ வேறு. தேங்க்யூ நட்டு, தேங்க்ஸ் ஃபார் என்ன. எங்களுக்கு தான் இது பெருமை, அது எங்கள் ஊருக்கு எங்கள் கிராமத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இந்த உள்ளே வர ட்ரைவே ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரவுண்டு ரொம்ப அருமையாக இருக்குது, அமைதியாக இருக்கணும், சுற்றி எதுவுமே இருக்காது பின்னாடி. ரொம்ப நல்லாயிருக்கு நட்டு, வெரி வெரி பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. பட் பசங்களுக்கு ஆக்சுவலி நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, உழைங்க, ஓகே உழைப்பு தான் முக்கியம், அதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தெளிவு ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆங்கிலத்தில் எப்பவும் சொல்லுவோம், கிளாரிட்டி பிரீட்ஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை நிறையா கொடுக்கும். ஒரு கிரிக்கெட் விளையாடுறேன், ஓகே நான் இன்றைக்கி ஆல்ரவுண்டர் தான் ஆக போகிறேன், ஒரு பையன் சொன்னால் ஆல்ரவுண்டர் தான் ஆக போகிறேன், T20 தான் பிடிக்கும், டெஸ்ட் தான் பிடிக்கும், என்ன பண்ண போகிறீங்களோ வாழ்க்கையில் அதை ஒரு முடிவு எடுத்து ஃபுல் கமிட்மெண்ட் அதுக்கு கொடுங்க. ஓகே, இதுவும் பண்ணுறேன் அதுவும் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்காமல், நான் நிறையா பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பிளான் A பிளான் B வச்சுக்கணும்னு. என்னோடய இது திங்கிங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். பிளான் பியே இருக்கக்கூடாது, ஒரே பிளான் A, அதுக்கு ஃபுல் கமிட்மெண்ட் கொடுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதோ அப்புறம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்போம், கடவுள் விட்ட வழி. பட் என்ன பண்ண விஷயம் இருந்தாலும் தெளிவு, 100% கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் நீங்கள் பண்ணுறதுக்கு கொடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. நடராஜன் கிரிக்கெட் அகாடமியில் இருக்கோம். இங்கே ஒரு ஜிம்னேஷியமும் இருக்குது. ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் இல்லை ஆக்சுவலி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு. இந்த ஆமாம், பட் ஆக்சுவலி கரெக்டு. சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலி ஜிம் ஒரு ஃபிட்னஸோடு வளர்றது ரொம்ப முக்கியம். ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ரன்னிங் கிரவுண்ட் இம்பாக்ட் நிறைய இருக்கணும். இதுவும் இருக்கணும், பட் மோர் இது வந்து கிரவுண்ட் ட்ரைனிங் நிறையா பண்ணோம், அது மாதிரி பண்ணுவேன். ப்ளஸ் ஜிம்மும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் என்னென்ன பண்ணணும் அப்படியே ஒரு செட்டப்போடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராப்பர் ஜிம் இருக்குது எல்லாமே. அஃப்கோர்ஸ் உனக்கு தெரியாது இல்லை, நீ நிறைய இன்ஜுரிஸ் பார்த்து அது மீண்டும் வந்திருக்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் இங்கே வரும்போது ஒரு 360 டிகிரி அவங்க கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இங்கே கிடைக்கிது. எல்லா வசதிகளோடு இருக்குது. முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலமில் முன்னாடி டர்ஃப் கிட்டே கிடையாது, ஒரு மேட்டிங் இருந்துச்சு. இப்போ 4 கிரவுண்டு வந்து கிரவுண்டே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ டிஎன்பியில் நடக்குது, என்னோட கிரவுண்டு ஒன்று, இப்போ விநாயக் மிஷன் ஒரு கிரவுண்டு, எஸ்ஆர் பார்த்துக்கணும் சார் அவரோட கிரவுண்டு, 4 கிரவுண்டு இருக்கும் டர்ஃபி. ஆக்சுவலி இப்போதைக்கு சேலமில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு, ஃபெசிலிட்டிஸ் டெஃபினட்டாக நீ நல்லா க்ரியேட் பண்ணி வச்சுருக்க. கூடி சீக்கிரம் நம்மளோட வச்சு பண்ணால் நட்ராஜன்லாம் பல நட்ராஜர்கள் சேலம்லேருந்து வந்தால் ஒரு IPL இந்தியா அப்படின்னு ஆடி கொடுத்தா அது வந்து டெஃபினட்டாக தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேரும் நட்டும். அது எதனா உனக்கு ட்ரீம் இருக்கா? டெஃபினட்டாக ஒரு பெரிய வெற்றி. அஃப்கோர்ஸ் ஒரு கிரிக்கெட்டருக்கு இங்கேருந்து நட்ராஜன் அகாடமிலேருந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து இந்தியா காட்டினா பெரிய பெருமை. அதோட அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அது நடக்கும், பார்ப்போம். அது கடவுளோட டெஃபினட்டாக நடக்கும். நம்ம பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம். சூப்பர், டெஃபினட்டாக நடக்கும். சூப்பர். எப்படின்னா இருக்குது ஜிம்லாம்? செம்மையாக இருக்குது நட்டும். எனக்கே டக்குன்னு எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கிரிக்கெட் ஆடும்போது நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஸ்லைட் பொறாமல் இருக்குது. பட் தென் எஸ், ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நானும் அந்த மாதிரி தான். எனக்கும் எதுவுமே கிடையாது. ஸ்கூல் கிரவுண்டில் வெறும் இது மட்டும் என்னது ஷூ இல்லாமல் வெறும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு வெறும் டென்னிஸ் பால் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டேரெக்டாக வந்து மேட்ச் ஆடுவேன். ஸோ அப்படி தான் இருந்தேன். ஸோ இந்த பசங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கணும். இது எல்லாமே கிராமப்புறத்துலேருந்து வர பசங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம். ஸோ இன்றைக்கெலாம் இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் டர்ஃப் விக்கெட் போகிறது ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், தண்ணி வேணும், ரொம்ப குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். விக்கெட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஒரு விக்கெட்டை போடுறது ரொம்ப ஈஸி, பட் அதுக்கு தண்ணி, அந்த புல் வந்து அந்த மழை தான் தாய்ப்பாலும்பாங்க. அந்த மழை வந்து கரெக்டாக வரும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நான் கிரிக்கெட் ஆடும்போது இருந்ததுன்னா ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டேன். இங்கேயே கடந்திருப்பேன், ஜிம்லேயே கடந்திருப்பேன், விக்கெட்லேயே கடந்திருப்பேன். பட் கிரேட் நடு, எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு இங்கே இருக்கிற இந்த கிராமத்து மக்களுக்கு நீ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க. இதை விட என்னங்க வேணும்?
நட்டு இங்கே டார்மெட்ரியும் இருக்குல்ல? பசங்க வந்து ஸ்டே பண்ணி தங்கி இங்கே ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணலாம். 60 பேர் தங்கலாம். 60 பேர் தங்கலாம். மெஸ் இருக்கு. ஓ மெஸ்ஸு. ஓகே. சாப்பாடு என்னோட வீட்டிலேருந்து பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ மெஸ்ஸோட அவர் தான். ஆஹா. ஸோ அவர் வீட்டிலேருந்து பண்ணுவாங்க. ஓகே. சாப்பாடு தான். ஓகே. கிடையாது. வீட்டு சாப்பாடு பண்ணி வந்து சாப்பாடு பண்ணி கொடுத்துரும். வெஜ் நான்வெஜ் எதுனாலும். ஓஹோ சூப்பர். காசும் ரொம்ப கம்மி தான். ஸோ அங்கே 60 பேர் தங்கலாம் அதில். ஸோ பின்னாடி வந்து ஒரு 15 பாத்ரூம் கிட்ட இருக்கு. எந்த குறையும் இல்லை. என்னால் என்ன முடியுமோ எல்லாம் பண்ணிட்டேன் நான். நீங்கள் எப்படி இருக்கீங்க இருந்து பார்க்குறதுக்கு? உங்களுக்கு செம்மையாக இருக்குது நட்டோ. நான் தான் சொல்கிறேனே, எனக்கே வந்து டெஃபினட்டாக ஸ்லைட்டாக பொறாமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு கிடச்சிருதுன்னா. இன்ஃபேக்ட் நான் வந்து கிராமத்தில் கூட வளரலை, நான் ஒரு சிட்டியில் வளர்ந்தேன். அப்போவே அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரேட். டெஃபினட்டாக மேட்டர் ஆஃப் டைம் சேலம்லேருந்து ஒரு பெரிய கிரிக்கெட் அப்படின்னு. இன்னொன்று மெயின் என்னங்க பாருங்கள், இந்த வலை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த காம்பவுண்டுக்கு மேலே பால் வெளியே போகக்கூடாதுன்னு அதுவும் போட்டிருக்கேன் ஒரு 20 அடியில் சுற்றியும். ஸோ பாலும் அடிக்கடி வெளியே போகாது. பால் வெளில போகாது. தூரம்ண்ணா இது வந்து 70 மீட்டர்ஸ், இது 80 மீட்டர்ஸ் இருக்கணும். ஹார்ட்ஸ் ஸ்கொயரில் இந்த மிட் விக்கெட் அந்த சைடில் வந்து ஒரு 65. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ மெயினாக பால் போகக்கூடாதுங்கிறத அந்த வலை அப்படியே ஃபுல்லாக போட்டோம். ஸ்டார்டிங் எல்லா லீக் லெவல் மேட்சஸும் நடக்குது. கிளப் லெவல் மேட்சஸ் எல்லாமே நடக்குதுங்க. நான் சார்கிட்ட கேட்டிருக்கேன், டிஎன் சார்கிட்ட. அண்டர் 19 அண்டர் 16 ஸ்டேட் மேட்ச் ஏதாவது நடக்கும். டெஃபினட்டாக நடக்கும். வணக்கம், என் பேர் வந்து ராகவன். ஊரில் எல்லாம் சும்மா ஏரியா கிரிக்கெட்டு, கல்லி கிரிக்கெட்டு அப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ எப்படின்னா நட்டன மூலியமாக தான் இப்படி இந்த மாதிரி கிரவுண்ட் ஆரம்பித்து இப்படிலாம் விளையாடணும் அப்படின்னு இருக்கு. எங்கள் அகாடமி வந்து நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ரொம்ப நல்லா விளையாடுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. இங்கே வந்து நான் என்ன டர்ஃபில் விளையாண்டதே இல்லை அப்போல்லாம். இப்போ வந்து டர்ஃபில் நிறையா மேட்ச் விளையாண்டேன். இப்போ வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்றி கொடுத்ததுக்கு நடராஜனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் பேர் அருண்குமார். நான் வந்து ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து இப்போ இங்கே நடராஜன் அகாடமி இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரூம் எடுத்து இங்கே தங்கி இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திருச்சியை விட இங்கே பெட்டர் ஃபீல் கிடைக்கிது ப்ராக்டிஸுக்கோ மேட்ச்சுக்கோ எல்லாத்துக்குமே. மார்னிங் நெட்ஸ் இருக்குது. நெட்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஓப்பன் விக்கெட் கொடுத்துட்றாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபீல்டிங்க்குமோ பவுலிங்க்குமோ ஓப்பன் விக்கெட் கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் நிதிஷ்குமார். நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே கோச்சிங் நான் வரேன். மார்னிங் செக்ஷனும் ஈவினிங் செக்ஷனும் இருக்கும். என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து நடராஜனா தான். நான் வந்து இங்கே வந்து டர்ஃப் விக்கெட் விடுவாங்க. மேட்டில் நாங்கள் ஓப்பன் நெட் விளையாடுவோம். பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே பண்ணுவோம். சேலம் மக்களுக்கு அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அருமையான கிரிக்கெட் பிளேயிங் ஃபெசிலிட்டி கிடச்சிருக்குங்க இங்கே நடராஜன் கிரிக்கெட் அகாடமி மூலமாக. கூடி சீக்கிரம் சேலத்துலேருந்து நடராஜன் மாதிரியே ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வர்றது மேட்டர் ஆஃப் டைம் தாங்க.